ஹாய் guys, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பெஸ்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வெப்சைட்ஸ் பார்க்கவும் அதோட கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போனஸ் ப்ரோக்ராம்ஸ் நான் சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணவங்க பாருங்கள் அப்படியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சப்போஸ் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வெப்சைட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பார்க்க வேண்டிய வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு வெப்சைட் தான். திரும்ப நான் சொல்கிறேன், இது அமேசான் அசோசியேட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் வந்துட்டு சைன் அப் பண்ணி நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை வந்து ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா ரெக்கமெண்ட் அப் டு 10% வரைக்கும் கொடுக்குறாங்க அப்டேட் ஃபீஸ். புரியுதுங்களா? ஈச் ப்ராடக்ட் கேட்டகரி அகேன்ஸ்டாக அவங்க ஒரு கேட்டகரிஸ் வச்சுருப்பாங்க. கமிஷன் வந்துட்டு ஸோ அது பேஸ்டு நமக்கு ப்ரொமோட் பண்ணோம். இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 180 days நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 சேல்ஸ் வந்து பண்ணால் தான் நம்ம அக்கௌண்ட் வந்து குவாலிஃபை ஆகும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் நம்ம அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட் மாதிரி பண்ணிடுவாங்க. ஸோ இதில் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் இது ஒன்று தான் அமேசான் அசோசியேட்ஸில். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிஜே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அப்டேட் மார்க்கெட்டிங் தான். இதில் எக்கச்சக்கமான பார்ட்னர்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்க ஜஸ்ட் ஒரு இன்டர்மீடியேட்டர் மாதிரி. ஸோ இதில் சைன் அப் பண்ணி நம்ம கமிஷன் கொடுப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து எப்படி ப்ரொமோட் பண்ணுறதுங்கிறத கடைசியாக நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் பர் ஆக்ஷன், அதாவது ஃபஸ்ட்டு ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 25% கொடுக்குறாங்க. ஃபியூச்சர் ஆர்டரில் 10% உங்களுக்கு ரெக்கரிங்காக வரும். அதாவது அதாவது நான் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணுறேன், என்கிட்ட நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து என்கிட்ட ஒருத்தர் ரெஃபர் பண்ணுறீங்க, அவர் என்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாரு. அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து உங்களுக்கு வந்து 25% வரும். ஸோ அதே மாதிரி அவர் வந்து என்கிட்ட நெக்ஸ்ட் 12 months வந்து பண்ணிகிட்டு இருந்தாருன்னா ஆர்டர்ஸில் ஃபியூச்சரில் 10% வருங்கிறாங்க. ஸோ ப்ரோ சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா 70% கொடுக்குறாங்க ப்ரோ சர்வீஸ். அதாவது ப்ரோ சர்வீஸ்னால் தனியாக இருப்பாங்க, ப்ரோ ஜிக்ஸே இருப்பாங்க. ஸோ அதை தான் அப்படி போட்டிருக்காங்க. ஸோ இது 10% பார்த்தீங்கன்னா ஸோ லோகோ மேக்கர் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக வந்து பார்த்தீங்கன்னா 30% பேசிக்காக இருந்தாலும் 30% சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி நம்மளுக்கு ப்ரொமோட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் எப்படி ப்ரொமோட் பண்ணுறதுன்னு கடைசியாக நான் சொல்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் அஃபிலியேட்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்டர்மீடியேட்டர் தான். ஸோ இதில் எக்கச்சக்கமான பிராண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் நிறையா இருக்கும். இதில் பாப்புலரானது கொடுத்துருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான். இதில் வந்து எல்லாமே இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங்கர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பட் இதில் அப்ரூவல் வாங்குறது கொஞ்சம் கஷ்டம், பட் உடனே கிடைக்காது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா 40% கமிஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? பேஸ்ட் ஆன் சேல்ஸ் வால்யூம். நீங்கள் சேல்ஸ்க்கு ஆக பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது கொஞ்சம் ஹை பேயிங் ஒரு பிளாட்ஃபார்ம் தான் ஹோஸ்டிங்கிற பிளேஸில். ஸோ அடுத்து வந்து அந்த போனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 போனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அதில் பார்த்தீங்கன்னா கிராமர்லி அப்டேட் ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ரெஜிஸ்டர் பண்ணாலே நம்மளுக்கு 0.20% கொடுக்குறாங்க. ப்ரோ பிளான் யாரை பர்ச்சேஸ் பண்ணால் நம்மளுக்கு $20 கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் $0.20 கொடுக்குறாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு நான் சொல்ல புரியுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க மூலிமா 0.20 கிடைக்கும். ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா
ஹை கன்வர்ஷன் ரேட் அதிகமாக இருந்தால் 30% வரைக்கும் அதிகமாக இருக்குங்கிறாங்க. ஆக்டிவேஷன் போனஸ். அடுத்து வந்து எக்ஸ்ட்ரா வந்து 90 டே குக்கி விண்டோ. யாரும் உங்கள் லிங்க் மூலிமா சைன் அப் பண்ணாங்களோ அந்த 90 டேஸ் வரையும் அந்த குக்கி ஸ்டோர் ஆகிருக்கும். அதில் வந்து யாரும் அந்த ஃபஸ்ட் 90 டேஸில் பர்ச்சேஸ் பண்ணால் உங்களுக்கு இந்த அமௌண்ட் வரும் $20. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம். இது வந்து சூப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம். இது வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் பண்ணாலே உங்களுக்கு $0.2 கிடைக்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குயில் பாட்டர் பிளேட். ஸோ இதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஸோ இதுவும் ஈஸியாக சைன் அப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த யூஆர்எல் ஷேர் பண்ணோம். ஸோ இது வந்து எப்படின்னா மந்த்லி 10%, செமி ஆனுவல் 15% அண்ட் ஆனுவல் 20%. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 30 டே குக்கி விண்டோ. அதே தான் நான் சொன்னேன், 30 டேஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த டேஷ்போர்டு வந்து ஒன்று கொடுத்துருவாங்க. இது காமன் தான். ஸோ பார்ட்னர் ஸ்டாக் மூலிமா இது பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து சைன் அப் பண்ணி பை பண்ணால் அதே மாதிரி உங்களுக்கு கமிஷன் வரும். பட் கிராமர்லி கொஞ்சம் பெஸ்ட், ஏன்னா 0.2 பே அவுட் வருது. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக வந்து வந்துடும். ஸோ நான் சொன்னது எப்படி ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ இதை நீங்கள் எப்படி ப்ரொமோட் பண்ணலான்னா ஜஸ்ட் சிம்பிளாக சொல்கிறேன். யாருக்கும் டீட்டெயிலாக வீடியோன்னு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். நான் வந்து வீடியோ போடுறேன், எப்படி டீட்டெயிலாக ப்ரொமோட் பண்ணுறதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எனக்கு தெரியாது இல்லை. உங்களோட கொரீஸ்லாம் கமெண்ட்டில் போடுங்க, நான் பார்க்குறேன். டவுட்ஸ்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ எப்படி ப்ரொமோட் பண்ணி பார்க்க போகிறோம். நான் சொன்ன 2 போனஸ் ப்ரோக்ராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும்னா கொரா வந்து உங்களுக்கு அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா கொராவில் தான் வந்து கிராமர்லி, கில்பாட், ஏன்னா ஃபேர் ஆஃப் ரேசிங் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கோராவில் தான் அதிகமாக கொஷின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இதை வச்சு நீங்கள் ஈஸியாக ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து செகண்ட் ஒரு பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரெட்டிட்டில் பண்ணலாம். தேர்டு ஒன்று பார்த்தீங்கன்னா மீடியமில் பண்ணலாம். பட் நான் ப்ரிஃபர் பண்ணல. நீங்கள் இதில் ஃபோக்கஸ் பண்ணாலே ஈஸியாக உங்களுக்கு கன்வர்ஷன் ஆக பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அது ஒரு ப்ராப்பர் மெத்தடில் பண்ணணும், இல்லை உங்கள் அக்கௌண்ட் பேன் ஆயிரும். டேரெக்டாக அப்டேட் லிங்க் ப்ரொமோட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஏதோ டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.